ஒரு உண்மை சம்பவம். அந்த உண்மை சம்பவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே அதனுடைய ஒரு பகுதியே கதையை எழுதுறாங்க. அந்த கதை சாகித்ய அகாடமி விருதும் வாங்குது. அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எம்விவி ஐயா அவர்களுடைய காதுகள். இது 1993 சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு. இந்த புத்தகம் பத்தி சொல்லணும்னா, இது அவருடைய எம்விவி ஐயாவுடைய வாழ்க்கையை போலவே பல அடுக்குகளை இந்த புத்தகம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடியது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு புனைவு கதைன்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்தூலமும் சூக்ஷமும் தாண்டி அதுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை பேசுன்னு சொல்லலாம். அப்புறம் தத்துவங்களை அழகாக எடுத்து சொல்லுது. அதை தாண்டி ஒரு மனுஷனுக்குள்ள அவனுடைய மனதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பெரும் போராட்டம், நன்மை தீமைக்கு நடக்கிற ஒரு போராட்டம், உண்மை பொய்க்கு நடக்கிற ஒரு போராட்டம், எது இந்த உலகத்துல சத்தியம் அப்படின்னு தேடி தன்னை தொலைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவன் படக்கூடிய இடர்பாடுகள், கடைசியில அந்த மனுஷன் தன்னை தேடி கண்டுபிடிச்சானா அப்படிங்கிற இத்தனை விஷயத்தையும் இந்த ஒரு கதை சொல்லுது. வெறும் 150 பக்கம் தான். ஆனா அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இவ்வளவு ஆழமான விஷயங்கள் ரொம்ப அழகா கொடுத்துட்டே இருக்காரு. இதுல எம்விவி ஐயா பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவருடைய இந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஒரு பகுதியைத்தான் நான் இங்க எழுதியிருக்கேன் அப்படின்னு அவரே சாகித்ய அகாடமி விருது வாங்குற அந்த தருணத்துல அத சொல்லியிருக்காரு. அப்போ இந்த புக்கு படிக்கும்போது எப்படி இந்த மனிதரால இவ்வளவு பெரும் பேர் இறைச்சலோட இந்த ஒரு நாவலை அவரால் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு பெரும் ஆச்சரியம் தான் இருந்தது. ஏன்னா நமக்கு ஒரு புலன் சரியா நமக்கு கவனிக்க முடியல அப்படின்னாலே நம்மளோட கவன சிதறல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதல்ல அந்த டிவி ஆஃப் பண்ணு, அப்பதான் எனக்கு இதுல கவனிக்க முடியும். முதல்ல அந்த செல்போனை குறை, அப்பதான் நான் புக்கு படிக்க முடியும். அந்த வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு, அந்த செல்போனை குறையேன், அப்பதான் எனக்கு என் படிக்க முடியும். இப்படிலாம் நம்ம சொல்றோம். ஏன் இது பயங்கர ஸ்மெல் வருதுப்பா, எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது, எனக்கு இதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, இந்த ஸ்மெல்லு பாத்தியா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஐம்புலன்கள் ஏதோ ஒரு விஷயத்துல வெளியில இருந்து ஒண்ணு கொடுத்தா கூட உடனே நம்ம கவனம் மாறி அதுக்குள்ள நம்ம அதுக்குள்ள பயணப்பட்டுறோம். ஆனா இங்க இவருக்கு தன்னுடைய ஐம்புலன்களும் என்ன பண்ணுது அப்படின்னா, இது உண்மையிலேயே அவருக்கு நடந்த விஷயம்தான். ஐம்புலன்களும் அவருடைய கட்டுப்பாட்டுல இல்ல, எல்லாமே அதனுடைய எல்லையை மீறி செயல்படுது. ஒரு இப்ப நம்ம ஒரு பஞ்சபூதத்துல அது 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 அதனுடைய ஆட்டம் போட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கடல் தான் பொங்கி எழுந்ததுன்னா சுனாமியா மாறுற மாதிரி, அதை கட்டுப்படுத்த முடியாத மாதிரி, ஒரு தீ ஒரு காட்டு தீ அப்படியே ஏகோபித்து பரவனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஐம்புலன்களும் கட்டுப்பாடு, மனதின் கட்டுப்பாட்டை இழந்து அது அது தன்னுடைய எல்லைகளை மீறி வேற விதத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா எப்படி இருக்கும். இப்போ கண்களுக்கு யாருமே பார்க்க முடியாத ஒரு காட்சியை இவர் பார்ப்பாரு. அப்புறம் யாருனாலையும் கேட்க முடியாத சில விஷயங்களை இவர் கேட்பாரு. யாருனாலையும் சுவாசிக்க முடியாது, இவருக்கு சுவாசமா இருக்கும். அப்புறம் யாருனாலையும் உணர முடியாத சில விஷயங்கள் இவர் உணர்வாரு. அதை தாண்டி அதை காட்சியாவே பக்கத்துல நின்று இப்படி ஒரு மனிதன் இருக்காருன்னு பார்ப்பாங்க. இது உளவியல் சார்ந்து பார்த்தோம்னா, உளவியல் சிக்கல்னு பார்த்தோம்னா இது ஒரு ஹாலுசினேஷனுடைய ஒரு விதம்னு சொல்லுவாங்க. இன்னும் மனோ தத்துவ உளவியலாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஸ்கீசோஃப்ரீனியா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆடிட்டரி ஹாலுசினேஷன், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இது வர ஒரு பாயிண்ட்ல வரும். இந்த பக்கம் ஆன்மீகம் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இது அவர் பார்க்க முடியாத, கேட்க முடியாத, உணர முடியாத சாதாரண மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் உண்மையா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ இங்க இந்த ஆன்மீக பயிற்சியில பார்த்தா சில நிலைகள் இருக்கும். குண்டலினி பயிற்சிகள் அப்படின்னு சொன்னா, அந்த நிலைகள்ல ஒவ்வொரு நிலைகள் போகும்பொழுது காதுகள்ல நிறைய விதமான ஒலிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீங்காரமான மணி ஒலிகள் கிடைக்கும், வண்டுகளுடைய ரீங்காரம், அப்புறம் அதை தாண்டி ஒரு யாழினுடைய ஓசை, சங்கினுடைய ஓசை, அப்புறம் நிறைய நிறங்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரிலாம் நிறைய நிலைகள் இருக்கு. அப்போ இந்த
மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு புத்தகமா இல்ல உளவியல் சார்ந்த ஒரு சிக்கலா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு மனிதன் தனக்குள்ளேயே நிகழ்த்தக்கூடிய ஒரு போராட்டமா இந்த புத்தகத்தை பார்க்கலாம். இவரு இத்தனை பெரிய பிரச்சனையோட எப்படி அவர் அவருடைய மனைவியும் அவருடைய 4 குழந்தைகளையும் எப்படி காப்பாற்றுவார்? தொழில்ல அவ்வளவு படு நஷ்டம், நல்லா வாழ்ந்தவர் தன்னை அத்தனையும் நஷ்டப்பட்டு இந்த இரைச்சல் மனம் மருண்டு போய் சரியான நிலையில வேலை செய்யாம இருக்கிறதுனால அவர் அனுதினமும் சந்திக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் தாண்டி அவர் எப்படி வெளியே வர்றாரு அப்படிங்கிறது எல்லாமே அழகா 150 பக்கத்துக்குள்ள இத்தனை விஷயத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவருக்குள்ள இவருடைய காதுகள்ல மட்டும் பேசுறது கிடையாது, இவருடைய பல்லுலையும் நாக்குலையும் அப்புறம் சுவாசத்திலையும் தொண்டையிலையும் யாராவது உதவிக்குன்னு வந்தா அத மாத்தி பேசி அவங்களை அனுப்பிச்சு விட்டுரும். அந்த அளவுக்கு அது தயாரா நிற்கும். ஆனா அவர் எந்தவித பதிலும் சொல்லாம சாட்சி பாவத்துல இருப்பாரு. இது எவ்வளவு பெரிய சிக்கலான விஷயம். நமக்கு ஏதோ ஒண்ணுனாலே உடனே முதல்ல சொன்ன மாதிரி டெம்ட் ஆச்சுன்னா உடனே அதெல்லாம் செஞ்சு பார்த்தலாமே அப்படின்னு தோணும். ஆனா இத்தனையும் உள்ளுக்குள்ள இப்படி போ அப்படி போன அத்தனையும் நெகட்டிவா மட்டும்தான் சொல்லும். இவருக்குள்ள அந்த நெகட்டிவ்ல இருந்து தாண்டி அவர் எப்படி வெளியே வராரு? இவர் தன்னுடைய குருவா யாரை பிடிக்கிறார் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான பிடிக்கிறாரு. கந்தர் அனுபூதிய அனுதினமும் பாராயணம் பண்றாரு. இவருக்கு வரக்கூடிய கனவுகள் வழியா இவருடைய வாழ்க்கையுடைய நீட்சியை அவர் பார்க்கிறாரு. அந்த கனவுகள் இவருக்கு தன்னுடைய குருநாதனுடைய அருள் தனக்கு கிடைப்பதாக அவர் நினைக்கிறாரு. அப்போ தன்னுடைய ஆசிரியர், தன்னுடைய இந்த பிரபஞ்ச ஆசிரியர்னு சொல்லக்கூடிய அந்த குரு எப்ப வருவார்னு இவர் காத்திருக்கிறாரு. தாமச குணத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்ச கதை கடைசியில சத்துவ குணத்துல அவர் பிடிமானமா பிடித்த அந்த முருகப்பெருமானுடைய அந்த ஒரு பிடியில அவர் பிடிச்சு அதுல இருந்து தனக்கு ஒரு அருணகிய கிரிநாதரை போல அவரும் ஒரு தனக்குள்ள ஒரு அனுபூதி கிடைப்பதை அவரு கடைசியில சந்திக்கிறதா அவர் முடிக்கிறாரு. இந்த கதையில பார்க்கும் பொழுது இவர் அந்த ஒவ்வொரு நிமிடமும் அவருக்குள்ள நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த நாடகங்கள், அதாவது அவர் கண்ணை மூடி இருப்பாரு, இவர் தூங்க கூட விடாது. அந்த கண்ணை மூடி திரைக்கதை போல நாடகம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த திரை மரபுல அதுவும் தத்துவங்களாக இவர் நம்பக்கூடிய விஷயங்கள், இவர் நம்ப மறுத்த விஷயங்கள் இரண்டும் அதனதன் நியாயங்களை சொல்லும். இவரு எதுவும் பேசாமல் சாட்சியாக இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவரே அந்த நாடகத்துக்கு அந்த இயக்குனராக, கதாசிரியராக, அப்புறம் அந்த திரைக்கதை எழுதுவராகவும் நடிப்பவராகவும் அப்புறம் அதை பார்ப்பவராகவும் விமர்சகராகவும் இருப்பார். இப்படி இத்தனையமாகவும் இருந்து அத ஒரு புத்தகமா இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப உங்களை பத்தி ஒரு விஷயம் எழுதுங்கன்னு சொன்னா நம்மளால பெருசா எழுத முடியாது. நம்ம உள்ள நினைக்கிறதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குப்பையா இருக்கும்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா இவர் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை விரசமான விஷயங்களையும் அது பேசுறது எல்லாமே எப்படி பேசும் அப்படின்னு நல்லதெல்லாம் பேசவே பேசாது. அவர் வாழ்க்கைக்கு அத்தனை ஆபாசமாகவும் விரசமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கர்ப்ப கிரகம்னு சொன்னா அந்த கர்ப்ப கிரகத்தை எப்படி ஒரு பெண்ணினுடைய கருப்பையை சினை முட்டையோட இருப்பதை காட்சி ஒரு குழந்தையோட வெளிவருவதை காட்சி பெறுவது போல அந்த உடனே அது அத காட்சிக்கு கொண்டு வரும். அப்புறம் அதை ஒரு சொல்லாக சொல்லும். எல்லாத்தையும் நேருக்கு மாறாக இவருக்கு வாழ்க்கைக்கு எதற்குமே சாதகம் இல்லாம இருக்கும். இவர் இந்த பிறப்பின் ரகசியம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமான கேள்வியோட அந்த அவருடைய சாகித்ய அகாடமி உரையை முடிச்சதா அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த கதையின் நாவல் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இங்க ஜெயமோகன் ஐயா அவருடைய கடன்லையும் அவர் சொல்லியிருப்பாரு, இங்க நான் என்னை நானே அதாவது போரிட்டு கொண்டு மோதிக்கொண்டு எதிர்த்து கொண்டு பின் என்னை நானே நிகழ்த்தி கொள்வதுதானா இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்பாங்க. அந்த சாம் அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அது போல இவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ எனக்குள்ள என்னை நானே கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த பாத்திரமா, இப்போ என்னை நானே உணர்வதற்குத்தான் இதை படைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி கடைசியா சொல்லுவாரு. இந்த பிரபஞ்ச பேராசிரியன் என் கூட என் உடனாய் இருக்கும் பொழுது அப்போ யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கதையை முடிப்பாரு. அப்போ இந்த பிரபஞ்ச பேராசிரியன் அப்படின்னு சொல்லி இந்த மனம் கட்டுப்பாடற்று மருண்டு இவர் எல்லை மீறி போகும் பொழுது இந்த பிரபஞ்ச பேராசிரியரான அந்த உண்மையான அவருடைய குரு தனக்குள் உடன் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த கதையின் முடிவுல சொல்லுவார்.
இது வந்து ஒரு தேடலுக்குரிய ஒரு மனிதனுடைய ஒரு பெரும் ஒரு ஒரு ஆராய்ச்சி, தன்னையே ஆராய்ச்சி களத்துக்குள்ள உட்பட்டு அவர் எழுதின ஒரு கதையாகத்தான் இந்த நாவலை பார்க்க முடியும். எம்இவி ஐயாவை பத்தி ரவி சுப்பிரமணியம் ஐயா வந்து இதுல நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறாரு. இவர் வந்து அவருடைய 13 வயதிலேயே வந்து அதாவது எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பிறந்து 13 வயதிலேயே வந்து ஒரு வேற ஒருத்தவங்களுக்கு தத்து கொடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அவர் எழுத்தாளராக தனக்குன்னு மணிக்கொடின்னு ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜவுளி கடையில இருக்காரு. இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய அடுக்குகள், நிறைய சோகங்கள் அத்தனையும் சந்திச்சவர். டி ஜானகிராமன் அவர்கள் வந்து அவர் படிக்கும் காலத்திலேயே எம்விவி ஐயாவை வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரவி சுப்பிரமணியம் ஐயா வந்து எம்விவி ஐயாவை பத்தி இதுல பகிர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு கிளாசிக் அப்படின்னு சொல்லி காலச்சுவடு பதிப்பகம் அவங்க இங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கிளாசிக் தான். ஏன்னா ஏதாவது ஒரு மனிதன் வந்து தேடல் இல்லாம இருக்க போறது கிடையாது. தேடல் உள்ள வரைக்கும், தனக்குள்ள போராட்டங்கள் நிகழும் வரைக்கும், இந்த கேள்விகள் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பட்சத்தில் இந்த புத்தகம் கண்டிப்பா ஒரு கிளாசிக் தான். ஸோ இதை நீங்க கண்டிப்பா வாங்கி படியுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேரும் பண்ணுங்க. நன்றி.